இன்று நான் பேட்டியளிக்கப் போவது குறைப்போம் போராட்டத்தை, சேமிப்போம் தண்ணீரை என்றுதான் பேட்டியளிக்கப் போகிறேன். இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ உள்ள நேரப்படி பார்த்தா தண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்காக போராடி சில இடத்துல தண்ணியை பெறுறீங்க. அதை நீங்கள் பெறுறீங்க. ஆனால் மரத்தை வளர்க்குறதுல அந்தளவுக்கு கவனத்தை செலுத்த மாட்டேறீங்க. போராடி தண்ணி பெறுறதுல கவனத்தை செலுத்துகிற அளவு மரத்தை வளர்க்குறது கவனத்தை செலுத்த மாட்டேறீங்க. சில பேர் கேட்கலாம், இப்போ போராடி தண்ணி பெறலைன்னா இப்போ போய் மரத்தை வளர்த்தா தண்ணி உடனே கிடச்சிருமே கேட்கலாம். அதுக்காக நான் போராடி கவர்மெண்ட் கொடுக்கணும், நல்லா கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்காத இடத்துல கேளுங்க. ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்கலன்னா போராடி கேளுங்க. ஆனால் போராட்டத்தில் கருத்தை செலுத்துகிற கவனத்தோட 5% போராடினீங்கன்னா ஒரு நாளைக்கு 95% மரம் வளர்க்குற கவனத்தை செலுத்துங்க. ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, நல்லா போராடி தண்ணியை பெறுறீங்கன்னு வச்சுங்க. சில இடத்துல எவ்வளோ நாள் போராடுவீங்க? இன்னொரு 5-6 வருஷம் போராடுவீங்க தண்ணி கிடைக்கிறதுக்கு. இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு தண்ணி கிடைக்காத, எங்கே என்ன கிடைக்கும்? ஆயில் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவு நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. நீர்மட்டம் குறைஞ்சி வந்தது. இப்போயே இந்த வருஷமே பாருங்கள், மேட்டூர் அணை திறக்க முடியல. ஏன் திறக்க முடியல? நம்ம இத்தனை வருஷமாக தண்ணி சேமிக்காமல் காடை அழிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டதுனால தான் மழை இல்லாத தான் கர்நாடகா அரசும் தண்ணி கொடுக்காத அளவு சூழ்நிலை செய்யுது. அது வேறு ஒரு கவர்மெண்ட்டும் தண்ணி கொடுக்க முடியல, கவர்மெண்ட்டும் பெற முடியல. இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் தண்ணி கிடைக்கலன்னா தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சில இடத்துல போராடி தான் பெறணும். அப்போ போராடி பெறாத தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணணும் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். போராடி தண்ணி இல்லைன்னா போராடி பெறுங்க. சில இடத்துல சில ஊர்களில் கிடைக்கலன்னா. ஆனால் அதே சமயத்தில் இந்த போராட்டத்தை செலுத்துகிற கவனத்தோட 90% போராட்டத்தை செலுத்திட்டு 90% மர வளர்க்குறத கவனத்தை செலுத்துங்க. 5% போராட்டம். ஏன்னா இப்போ நீங்கள் 100% போராட்டத்திலே கவனத்தை செலுத்தினீங்கன்னா போக கீழே ஆயில் தான் கிடைக்கும். இன்னும் 10 வருஷம் கழித்து நீர்மட்டம்லாம் குறைஞ்சி போய் கீழே ஆயில் தான் வரும். அப்போ எங்கே போய் நீங்கள் தண்ணி எடுப்பீங்க? அப்போ எங்கே போய் போராடுவீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஆயிலை குடி வைக்க முடியுமா நம்ம? அதுக்காக சொல்கிறேன், குறைப்போம் சேவை, போராட்டத்தை சேமிப்போம் தண்ணீரிங்க. போராட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதிகமாக தண்ணி மரம் வளர்க்குறதுல சேமிக்கிறத கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறேன். இதான் என் கருத்து. நன்றி பொதுமக்களே, வணக்கம்.